தற்போதைய செய்தி. தென்காசி மாவட்டம் அவனிகோணந்தல் விளக்கு என்கின்ற பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்தாகியிருக்கிறது. பைக் மீது மோதாமல் இருக்கிறதுக்காக பிரேக் பிடித்த போது இந்த விபத்து நேரிட்டதாக தகவல்கள் அறிய முடிகிறது. பேருந்து பயணத்தில் சென்ற இந்த பயணிகள் படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை பார்க்கின்றோம். விவரங்களை செய்தியாளர் விமலவேலன் வழங்க கேட்கலாம். என்ன ஆயிற்று விமலவேலன்? வணக்கம் கோபால். தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் அருகே உள்ள அவனிகோணந்தல் விளக்கு பகுதியில் உள்ள கழுகுமலை சாலையில் இருக்கங்குடி நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ஒன்று திடீரென தன் கட்டுப்பாட்டை இழந்து தனக்கு முன்னே சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தில் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த ஐயப்பன் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். இதனை கண்ட பேருந்து ஓட்டுநர் நிலைமையை அறிந்து சுதாரித்துக் கொண்டு அவர் மீது பேருந்து மோதாமல் இருப்பதற்காக பிரேக் பிடித்த நிலையில் வண்டி நிலை தடுமாறி சாலையின் ஓரமாக உள்ள வேப்பமரம் மற்றும் மின் கம்பம் ஆகியவற்றில் மோதி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் அதிர்ஷ்டவசமாக பேருந்தில் பயணித்த பயணிகள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. மேலும் தடுமாறி கீழே விழுந்ததில் ஐயப்பன் பலத்த காயங்களுடன் அருகில் இருந்த சங்கரங்கோயில் அரசு மருத்துவமனையில் முதல் சிகிச்சை அளிக்கப்பட்டு தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக அவர் திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது குறித்து குருவிக்குளம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோபால். நன்றி விமலவேலன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.